Okay students, now let us have another idea. Okay, இது என்ன space அப்படினா I called let p is greater than or equal to 1. ஒன்னோட பெருசா எடுத்துக்கிட்டேன். Okay, so usually we fix this as an integer. ஓகேங்களா, p is an integer which is greater than or equal to 1. Then let me define a space called LP. This is LP. This is a space இதுல என்ன இருக்கு அப்படின்னா set of all sequences அப்படின்னா xn அப்படிங்கிற sequence எல்லாம் எங்க இருக்கும் s ல இருக்கும். Okay, such that summation j equal to 1 to infinity modulus of xj the whole power p which is finite. ஓகேங்களா, இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆகக்கூடியது இருக்கு பாத்தீங்களா, அந்த சீக்வென்ஸ் எல்லாம் இதுல இருக்கும். சொல்றது புரியுதா? இந்த சீக்வென்ஸ் எல்லாம் எந்த சீக்வென்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா எங்கெல்லாம் இந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆகுதோ அந்த சீரிஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா இந்த சீக்வென்ஸ் xங்கிற சீக்வென்ஸ் வந்து இந்த LP ல இருக்கும். Okay, let me give an example. ஓகேங்களா, for an example if I take LP1 ன்னு எடுத்துக்கிட்டோமா, so what is L1? little L1 அப்படிங்கிறது யாரு? This is equal to set of all the sequences xn belongs to natural number n. Sorry, sequences space belongs to s such that summation I equal to 1 to infinity modulus of xi which must be less than infinity. ஓகேங்களா, இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எல்லா சீக்வென்சஸும் இதுல இருக்கும். Can I have this fellow 1 by n அப்படிங்கிற சீக்வென்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்குமா? Will it belongs to L1? இது little L1 ல இருக்குமா? அப்போ இந்த இதுல little L1 ல இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். modulus of j I equal to 1 to infinity. Okay, modulus of இங்க யாரு xn லாம் யாரு 1 by n. ஓகேங்களா, அப்ப இங்க modulus of 1 by I. ஓகேங்களா, 1 by I. This என்னது? This is equal to summation I equal to 1 to, உங்களுக்கு I equal to 1 ன்னு புரியறதுக்கு பதிலா I can write this is equal to n equal to 1 to infinity 1 by n. What about this series? Whether it converge or diverge? இது converge ஆகுமா diverge ஆகுமா? Diverge ஆகும். ஓகேங்களா, so this is a divergent series. Divergent. உங்க சீக்வென்ஸ் சீரிஸை சொல்லி கொடுத்துருப்பேன். சம்மேஷன் 1 by n is always be a divergent series. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா this 1 by n சீக்வென்ஸ் இருக்குல்ல, அது இதுல இருக்காது, இந்த little L1 ல இருக்காது. ஓகேங்களா, whereas இந்த 1 by n square அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸ் இருக்கு பாருங்க, அது இதுக்குள்ள இருக்கும், அது இந்த little L1 ல இருக்கும். ஏன்? we know that summation 1 by n square this converges. இது finite, இது கன்வர்ஜ் ஆகும். இது கன்வர்ஜ் ஆகிறதுனால 1 by n ஸ்கொயர்ங்கிற சீக்வென்ஸ் இந்த L1 ல இருக்கும், whereas 1 by nங்கிற சீக்வென்ஸ் இந்த L1 ல இருக்காது. அது மட்டும் தான். ஓகேங்களா, L2 அப்படிங்கிறது என்னது? This is equal to set of all sequences xn belongs to s such that summation n equal to 1 to infinity modulus of xn the whole square must be finite. ஓகேங்களா, அப்ப இந்த சீக்வென்ஸ்ல 1 by n அப்படிங்கிற சீக்வென்ஸ் வந்து எதுல இருக்கும்? L2 ல இருக்கும். கரெக்டா? ஏன்? இந்த சீக்வென்ஸ் வேணும்னா modulus of xn the whole square பார்க்கணும். that is equal to summation n equal to 1 to infinity 1 by n the whole square. இது யாரு? summation 1 by n square. ஓகேங்களா, we know that this follow is convergent series. So now we'll define a distance between these two. இதுல என்ன மெட்ரிக்? ஒரு மெட்ரிக் நான் டிஃபைன் பண்ண போறேன். So how we are defining a metric up here அப்படின்னா we'll have distance between xn அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸ்க்கும் yn அப்படிங்கிற ஒரு சீக்வென்ஸ்க்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னா summation n equal to 1 to infinity modulus of xn minus yn the whole power p the whole power 1 by p for every xn
comma yn belongs to LP. LPல நீங்க எந்த ரெண்டு சீக்வென்ஸ் எடுத்தாலும் அது ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் வந்து என்னது இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? So obviously we need to show that then LP is a metric space with respect to this D. Okay, in the D with respect to this D, we are going to show that this LP is a metric. Okay, முதல்ல இது வந்து ஒரு சரியான நம்பர் தானா அப்படிங்கறத நம்ம முதல்ல சொல்லணும். ஓகேங்களா? that means இந்த சீரிஸ் வந்து எனக்கு இந்த சீரிஸ் கன்வர்ஜன் தெரியும். summation mod xn the whole power p இது finite ன்னு தெரியும். பட் இது ஒரு ரியல் நம்பரான்னு தெரியல. ஏன்னா இதுல வந்து ஒரு லிமிட்டிங் கேஸ் இருக்கு. கரெக்டா? ஏன்னா i equal to n equal to 1 to infinity அப்படின்னு போகுது. ஓகே, அப்போ இது முதல்ல எக்ஸிஸ்ட் ஆக இருக்குமா, இது ஒரு ரியல் நம்பர் தானா அப்படிங்கறத முதல்ல வெரிஃபை பண்ணணும். That is, we need to show that this D is well defined. Okay, na? Proof. Okay. First solution. First, let us show that. Let us show that D is well defined. That is D of xn comma yn is a real number for every xn comma yn belongs to LP ல ரெண்டு சீக்வென்ஸ் எடுத்துட்டோம்னா இது வந்து ரியல் நம்பர், this is a real number அப்படிங்கறத முதல்ல சொல்லணும். அதான் ரொம்ப முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்ப்போம். ஓகே, now let us consider this fellow. யாரு x1 x2 xn இருக்குல்ல, அதுல இது எப்படி எழுதிட்டோம், எப்படி எழுதிடுவோம், x1 x2 xn xn plus 1 xn plus 2 இப்படி போயிட்டே இருக்கும். இது யாரு முதல் சீக்வென்ஸ். ரெண்டாவது சீக்வென்ஸ் யாரு y1 y2 yn. ஓகே, yn plus 1 yn plus 2 இப்போ நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு கோடை போடுங்க. ஓகேங்களா? Can you see this as an n tuple? இது ஒரு n tuple மாதிரி இருக்கா? Can you see this as a n tuple? அப்ப n tuple ஆக இருந்ததுன்னா அப்போ we know the Minkowski's inequality. ஓகேங்களா? for n tuples. அப்போ by Minkowski's inequality we have என்ன பண்ண போறேன், 1 ல இருந்து n வரைக்கும் மட்டும் தான் வச்சுக்க போறேன். ஓகேங்களா? மத்ததெல்லாம் தள்ளி வச்சு கூட இப்போதைக்கு வேண்டாம். ஓகேங்களா? we have என்னது mod norm of j which is equal to 1 to n modulus of xj minus yj the whole power p the whole power 1 by p which is less than or equal to summation. ஓகேங்களா? summation என்னது Minkowski's inequality னா zn ஒன்னு வருது இல்ல, zn கூட வேண்டாம். Can I write this fellow is j equal to 1 to n modulus of xj the whole power p the whole power 1 by p plus summation j equal to 1 to n modulus of yj the whole power p the whole power 1 by p. இப்படி எழுதலாமா? This is true for every n belongs to natural number. Is it okay? இது வந்து Minkowski's inequality ல இருந்து வந்திருக்குமா? Minkowski's inequality என்ன சொல்லுது, இந்த இடத்துல minus zj அப்படின்னு எழுதுவீங்க. ஓகேங்களா? zj ஃபுல்லா 0 ன்னு போட்டுருங்க, முடிஞ்சிரும். ஓகே, புரியுதா புரியலையா? Minkowski's inequality வந்து என்ன சொல்லுதுன்னா இதுதான் Minkowski's inequalityல z க்கு பதிலா நான் என்ன zj க்கு பதிலா ஃபுல்லா 0 போட்டுக்கிட்டேன். ஓகே, therefore இது முடிஞ்சு போச்சு. இதான் இது distance between xn, Minkowski's inequality என்ன சொல்லுதுன்னா இதுதானே சொல்லுது,
for in this fellow for x equal to x1 x2 xn, y is equal to y1 y2 yn, okay, z equal to z1 z2 zn. Okay, then Minkowski's inequality, what the Minkowski's inequality is saying is this. Okay, then distance between x vector comma y vector which is less than or equal to distance between x vector and z vector plus distance between z vector comma y vector. Okay, this is equal to summation I equal to 1 to n modulus of xi minus yi, okay, the whole power p, the whole power 1 by p, which is less than or equal to summation I equal to 1 to n modulus of xi minus zi, the whole power p, the whole power 1 by p, plus summation I equal to 1 to n modulus of zi minus yi, the whole power p, the whole power by p. இதுதான் Minkowski's inequality. இதுல இந்த z இருக்குங்க, இது z equal to z1 equal to z1 z2 zn இருக்குல்ல, இதுக்கு பதிலா நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா 0 0 0 0 எடுத்துக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும், modulus of xi minus z வந்து mod xi தான். இந்த இடத்துல modulus of 0 minus y வந்து mod yi. So I can write this inequality. So then என்ன எழுதிக்கலாம், summation I equal to 1 to n modulus of xi minus yi, the whole power p, the whole power 1 by p, which is less than or equal to summation I equal to 1 to n modulus of xi, the whole power p, the whole power 1 by p, plus summation I equal to 1 to n modulus of yi, whole power p, whole power 1 by p. Okay, this is true. And note that இது வந்து என்னது, முதல் n element மட்டும் தான் நீங்க கூட்டி இருக்கீங்க. Therefore definitely this is going to be less than or equal to summation I equal to 1 to infinity modulus of xi, the whole power p, the whole power 1 by p. இது என்னைக்குமே true, கரெக்டா? இதை விட இது பெருசு, ஏன்னா இது இன்ஃபினிட்டி வரைக்கும் நீங்க கூட்டி இருக்கீங்க, முதல் டேர்ம் n டேர்ம் வரைக்கும் தான் கூட்டி இருக்கீங்க. பிளஸ் அதே மாதிரி இது யாரை விட கம்மி, this is less than or equal to I equal to 1 to infinity modulus of yi, the whole power p, the whole power 1 by p. Okay, ஆனா இது என்னது, ஃபைனைட் நம்பர், இந்த உள்ள இருக்கிறது, அதுக்கு பவர் 1 by p எடுத்தாலும் ஃபைனைட் தானே, ஏன்னா இது இதுல L இன்ஃபினிட்டில இருக்கிறதுனால this is finite, கரெக்டா? This is finite, this quantity L since it is belongs to L infinity, this quantity is a finite number. அப்ப finite numberக்கு pth root எடுத்தாலும் அதுவும் finite தான், ஓகேங்களா? அப்போ therefore this is finite plus this is, இது ஒரு real number, இது ஒரு real number, therefore இது ரெண்டையும் கூட்டினா என்ன கிடைக்கும், this is also a real number, ஓகேங்களா? இது ரெண்டுமே ஒரு real number. சரி, இது இன்னும் அழகா சொல்லணும் அப்படின்னா, this is a real number, I call it to be m. This is a real number m னு வச்சுக்கிறேன், where m is equal to this, ஓகேங்களா? this plus this, இதுதான் m. It to be this plus this, இது m னு எடுத்துட்டேன். அப்ப நான் என்ன proof, this fellow is less than or equal to m power p அப்படின்னு எழுதிக்கிட்டுமா, இங்க பவர் 1 by p வந்து இங்க வந்து m power p னு ஆயிடுச்சு, ஓகேயா? And note that this is true for every n belongs to natural number n. ஏன் நீங்க சார் I equal to 1 to n னு எடுக்குன்னு சொன்னேன், நான் n வந்து நான் 10 னு எடுப்பேன், இன்னொருத்தர் 15 னு எடுப்பாங்க, இன்னொருத்தர் 20 னு எடுப்பாங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த n கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ, அதனாலதான் இந்த இடத்துல ஃபார் எவரி n எடுத்தேன். ஏன்னா நீங்க மேல எழுதும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை சூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு கோடு போடுங்கன்னு சொன்னால, இந்த கோடை ஒருத்தர் இங்க போட்டலாம், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் 2000ல போடலாம், இங்க ஒய் 2000ல போட்டுக்கலாம். இந்த கோடு இந்த கோடு போடுறது உங்களுடைய ஃப்ரீடம், எங்க வேணாலும் நீங்க கோடு போட்டுக்கலாம். நீங்க எங்க கோடு போட்டாலும் இந்த கண்டிஷன் will hold, அதுதான் என்ன சொல்ல வரோம், ஓகேங்களா? therefore this is allow n tending to infinity, this is true for every n, எந்த n கொடுத்தாலும் இது கண்டிஷன் ட்ரூங்க, ஓகேங்களா? அப்போ allowing n tending to infinity, allowing
n tending to infinity, we have summation I equal to 1 to infinity modulus of xi minus yi whole power p, which is less than or equal to m power p. நீங்க எந்த n கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா limiting n tending to infinity also this condition will true. Therefore this fellow 1 by p which is less than m, ஓகேங்களா, which is less than m, p எடுத்துக்கிட்டேன். ஓகே, therefore this is finite. ஓகேங்களா, hence d of xn, இதுதானே யாரு, hence this implies that d of xn, yn which is finite. ஓகேங்களா, for every xn, yn belongs to little lp. lpல நீங்க எந்த ரெண்டு சீக்வன்ஸ் கொடுத்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து finite. ஓகேங்களா, that is d is well defined. இதுக்கப்புறம் மற்ற கதைகள்லாம், ஓகேங்களா, மற்ற கதையெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். என்ன சிம்பிள், d of xn, yn which is always greater than or equal to 0. ரெண்டாவது பாயிண்ட் வந்து distance between xn, yn which is equal to 0 if only if xn equal to yn. ரெண்டு சீக்வன்ஸ் ட்ரூ ஈக்குவலா இருக்கும். மூணாவது பாயிண்ட் distance between xn, yn which is always be equal to distance between yn, xn. ஓகேங்களா, இது ரெண்டுக்குள்ள தூரம். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நீங்க ப்ரூவ் பண்ணலாம். So I leave this 3 as a homework. ஓகேங்களா, homework. So the fourth point வந்து என்னது, மெட்ரிக்ஸ் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி. ஓகேங்களா, ஸோ இதுதான் ட்ரையாங்குலர் இன்இக்வாலிட்டி சொல்றது ரொம்ப சிம்பிள் இந்த கேஸ்ல. ஏன்னா by Minkowski's inequality, we have another summation I equal to 1 to n modulus of xi minus yi the whole power p the whole power 1 by p, which is less than or equal to summation I equal to 1 to n modulus of xi minus zi the whole power p the whole power 1 by p plus summation I equal to 1 to n 1 to n modulus of zi minus yi p the whole power 1 by p. Okay, அது அப்படியே திருப்பி சொல்ல போறேன். This is less than or equal to summation I equal to 1 to infinity modulus of xi minus yi power p the whole power 1 by p. இது ஏன்னா இது n ஒரு சம் வரைக்கும் தான், nth டேர்ம் வரைக்கும் தான் கூட்டியிருக்கீங்க. இது இன்ஃபினிட்டி டேர்ம், இன்னும் நிறைய கூட்டியிருக்கீங்க. அப்போ இது கூடுதலா இருக்கும். பிளஸ் அடுத்து இங்க என்ன வரும், summation I equal to 1 to infinity modulus of zi minus yi the whole power p the whole power 1 by p. இங்கெல்லாம் நான் லிமிட் n tending to infinity நான் சொல்லல. ஆனா இதை விட இது சிறுசு, இதை விட இது பெருசு அப்படிங்கறத அந்த கான்செப்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு, வேற எந்த கான்செப்டும் நான் யூஸ் பண்ணல. ஓகேங்களா, அப்போ இதுல இருந்து என்ன தெரியும் அப்படின்னா, this implies that a summation I equal to 1 to n modulus of xi minus yi the whole power p the whole power 1 by p which is less than or equal to, this is a number, இது ஒரு ரியல் நம்பர், இது ஒரு ரியல் நம்பர். இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு என்னது m னு வச்சுடுவோம். I call it with this is k. Okay, this is true for every n belongs to natural number. நீங்க nங்கிற எந்த நம்பர் கொடுத்தாலும் இந்த கண்டிஷன் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் I equal to 1 to 100 modulus of this which is less than or equal to k. இன்னொருத்தர் I equal to 1 to 2000 போட்டீங்கன்னா அதுவும் less than or equal to k. ஒருத்தர் I equal to 1 to 10 crore modulus of xi minus yi the whole power p 1 by power 1 by p அதுவும் less than or equal to k. இப்போ நான் என்ன பண்ண போறேன், allow n tending to infinity, allow n tending to infinity. ஓகேங்களா, this must implies that a summation I equal to 1 to infinity modulus of xi minus yi power p the whole power 1 by p which is less than or equal to k. k யாரு அப்படின்னா k இவன் தானே k, இதுதானே k. I call it to be this is k. So that is equal to, உங்களுக்கு இருக்குமா, so this is equal to
summation I equal to 1 to infinity modulus of xi minus zi power p the power 1 by p plus summation I equal to 1 to infinity modulus of zi minus yi power p the whole power 1 by p. அவ்வளவுதான், இதான் triangular inequality. So that is, this implies that distance between xn ங்கிற சீக்வன்ஸுக்கும் yn ங்கிற சீக்வன்ஸுக்கு உள்ள தூரம் which is less than or equal to distance between xn ங்கிற சீக்வன்ஸுக்கும் zn ங்கிற சீக்வன்ஸுக்கு உள்ள தூரம் plus distance between zn க்கும் யாரு yn க்கும் உள்ள தூரம் விட சிறுசு. Okay, so this implies that D is a metric space. D is a metric, hence this implies that LP with respect to this D is a metric space. It's a metric space. Okay. Okay. So today we have learned two metric spaces. One வந்து என்னது அப்படின்னா little L infinity with respect to the distance on the distance between xn comma yn, okay, which is equal to supremum of modulus of xn minus yn such that n belongs to natural number. இது ஒரு metric space. இது யாரு? This is equal to set of all sequences xn belongs to s such that xn is bounded. Is bounded. ஓகேங்களா? So this is L infinity. அதுல ஒரு மெட்ரிக் இது. ஓகேங்களா? இதை வேணா கீழே தனியா போட்டுக்கிறேன். இது மேல this is defined to be, this is a space. இதுதான் L infinityங்கிற ஸ்பேஸ். இதுல என்ன மெட்ரிக்னா இந்த மெட்ரிக். Okay, so we are having a metric at here. This is the metric. So முதல் வீடியோல இந்த இது பார்த்திருக்கீங்க. So L infinity with D, வேணா இது வேணா D infinity னு கொடுத்துக்கோங்க. D infinity is a metric space. A metric space. So அடுத்த எக்ஸாம்பிள் என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, we have seen that LP this is defined to be set of all sequences xn in S such that summation modulus of xi the whole power p which is finite. Okay, where I equal to 1 to infinity. So இதுல distance I call it to be dp அப்படிங்கிற மெட்ரிக் வச்சுக்கோங்க. xn க்கும் yn ங்கிற ரெண்டு சீக்வன்ஸ் உள்ள தூரத்தை எப்படி டிஃபைன் பண்றேன் அப்படின்னா, this is equal to summation I equal to 1 to infinity modulus of xi minus yi the whole power p the whole power 1 by p. So this is a metric space. So LP comma dp is a metric space. So these are the two examples we have seen today. I'll stop here. Thank you.